மாண்புமிகு அமைச்சர் மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது 5 வருஷத்துல 4 அமைச்சர் நாங்க ஒரு இப்ப பாக்குறோம். இப்ப தாவேக அரசு எத்தனை அமைச்சர்கள் மாத்துறீங்களா இல்ல எல்லா அமைச்சர்களும் அப்படியே இருப்பாங்களா, எந்த மாற்றமும் இருக்காதாங்கிறத மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அது முதலமைச்சருடைய சிறப்பு. இது யார் அமைச்சராக இருக்க வேண்டும், எந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்க வேண்டும், முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அது ஆகையால ஒரு துறையில அதாவது சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள் அது போக்குவரத்து துறையில அதிக ஆட்கள் எடுத்தாங்க, இதுல ஒரு சரியான ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வா தெரியல. அது நாங்களும் சொல்ல முடியும். நீங்க இது வரைக்கும் எஸ்சி கூட்டமே நடத்தல, மின் விநியோகத்துல மின்சார விநியோகத்தை செய்வதற்கான கூட்டமே நீங்க நடத்தல, அப்புறம் எப்படி சீரான மின் விநியோகம் செய்ய முடியும்? அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு ஏற்படுது. லேசா மழை பெஞ்சா சென்னையில 2 நாளா மழை இல்ல, கரண்ட் இல்ல. இது யதார்த்தம் சொல்றேன். எல்லா கட்சிகளும் ஒன்றிருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து திமுக மாநில சுயாட்சி வலியுறுத்திய அண்ணாவின் கொள்கை வழியில் இன்னும் 25 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு பேசும்போது இதுதான் அன்னைக்கு உறுதி கொடுத்தாரு. இன்றைக்கு 50% இன்கிரீஸ் சொல்லும் பொழுது அதுக்குள்ள போய் தமிழ்நாட்டை அடமான வச்சு கூடங்கிறத எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் சார், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜ் விருங்க அவர் பேச. மாண்புமிகு போஜராஜன். மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, அவரிடமே மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு சேர்த்து ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இதோ ஓய்வு கொண்டிருக்கின்றார் என்று வாழும் போதே தன் நினைவிட வாசகத்தை தந்த தீர்க்கதரிசி கலைஞரை வணங்குகின்றேன். கடல் காற்றை தான் வாங்கி எங்களுக்கு மூச்சுக்காற்றாய் வழங்கி வாழ வைக்கும் வரலாற்று நாயகன் முத்தமிழறிஞரை மீண்டும் ஒரு முறை வணங்குகின்றேன். துறைதோறும் வளர்ச்சி, திராவிட ஆன்மீக புரட்சி, எங்கள் தன்மான சுயசக்தி, ஊதி அணைக்க முடியாத உயரத்தில் இருக்கும் சூரிய சக்தி. வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் உயர் மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று வரும் மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்துறை சார்ந்த உலகளாவிய சான்றிதழ் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மெட்ராஸ் மூலமாக சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த வேலை வாய்ப்பில்லாத IT பட்டதாரிகளுக்கு சர்வதேச சான்றிதழ் பயிற்சியின் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான திட்டம் உருவாக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த அவையில் பதிவு செய்து கொள்கிறேன். வெற்றி தீர்மானங்கள் திரும்ப பெறணும் ஒரு கோரிக்கை வச்சு படிச்சேன். 97,996 கோடியாகவும் செலவினம் ரூபாய் 5,32,443 கோடியாகவும் நிதி பற்றாக்குறை ரூபாய் 34,447 கோடியாகவும் இருந்துள்ளது. இதுதான் இதுவரை மின்சார வாரியத்தின் நிலை. 2022 மின் கட்டணம் 30% உயர்த்தப்பட்டது. 2023 2.18% உயர்த்தப்பட்டது. 2024 4.83% உயர்த்தப்பட்டது. 2025 3.16% உயர்த்தப்பட்டது. ஆனால் இந்த வருடம் மின்சார கட்டணம் எந்த வகையிலும் உயர்த்தப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ளோம். எனினும் 2021 முதல் 26 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 87,399 கோடி கடன் பெறப்பட்டுள்ளது. மக்களாட்சி முறையின் அடிப்படையே சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா என்றால் மிகையாகாது. சட்டங்கள் செம்மையாக இருந்தால் ஆட்சியும் அவ்வாறு இருக்கும் எனலாம். அதுபோல ஆட்சி செம்மையாக இருக்கும், சட்டங்கள் செம்மையாக இருக்கும் எனலாம். அந்த வகையில் சட்டத்தின்படியாக நேர்மையான திறமையான ஒரு ஆட்சியை விரும்பும் மக்களின் உள்ளார்ந்த எண்ணங்களை பிரதிபலிக்கும் அவற்றை நிறைவேற்றும் ஆட்சியாக இருந்து வருகிறது மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் கொள்கை முடிவுகளுக்கும் சட்ட வடிவம் கொடுப்பதில் சட்டத்துறை பிளேஸ் எசென்சியல் அண்ட் குரூஷியல் ரோல். சமூக நீதி உள்ளிட்ட அரசின் கொள்கை முடிவுகளை சட்டமாக வடித்தெடுப்பதில் மட்டுமல்ல, சாமானிய மக்களுக்கான அடிப்படை வசதி திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவதில் ஏற்படும் சட்ட பிரச்சனைகளுக்கு சட்டத்துறை ஆலோசனைகள் வழங்குகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சி காலத்தில் பிற துறைகளை போன்றே சட்டத்துறையும் கவனிப்பாரட்டு கிடந்தது. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு